श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 11வது அத்தியாயம் 31வது श्लोकम्। आख्याहि मे को भगवानुग्ररूपः नमोऽस्तु ते देववर प्रसीद। विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यम् न हि प्रजानामि तव प्रवृत्तिम्। பகவானுடைய விஸ்வரூபம் பார்த்துட்டு இருக்கிற அர்ஜுனன் முதல் ஆச்சரியத்தினை விஸ்மயத்தினை వ్యక్తப்படுத்தியிருக்காரு. ஒரு உணர்ச்சி மனசில் வர ஆச்சரியம் అనేది ஒரு உணர்ச்சி அற்புதமாக இருக்கு. மனசில் வர உணர்ச்சிகள் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. மனசன்னாவே இந்த உணர்ச்சிகள் எழும்பும் அடங்கி போகும், வரும் போகும். வெளியில் பாஹ்யமான பரிஸ்திதிக்கு தகுந்த மாதிரி இந்த இமோஷன்ஸ் மாறிக்கொண்டு இருக்கும். இது நம்முடைய அனுபவம். அதுக்கு பிறகு பகவான் கொஞ்சம் கொஞ்சம் நான் எது காட்டினா கூட இவன் இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அதான் கருத்து. நான் இப்போ வரைக்கும் ரொம்ப சாந்தமான திவ்யமான மங்களகரமான ஆபரணங்களோட கூடியிருக்கிற இப்படி இதெல்லாம் காட்டியிருக்கேன். ஆனால் அது மட்டுமா நானும் எல்லாமே நான் தானே. அப்போது எல்லாமே நானே ஒரு மனிதனை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், பகவான் தான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அவன் ராகத்வேஷங்களுக்கு அதீதமான மனுஷனாக இருந்திருக்கணும். ராகத்வேஷங்கள் అనేది உணர்ச்சிகள் ரெண்டு. சாஸ்திரம் பல உணர்ச்சிகளின் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டாக பிரித்து வைக்கிறது, என்ன சுலபமாக புரிஞ்சிக்கிறதுக்கு. அதனால் பல இடத்துல ராகம் துவேஷம், ராகத்வேஷத்தை விட்டுடு, ராகத்வேஷத்தை விட்டுடு இதே சொல்லும். அப்போ பகவான் நான் என்ன உணர்ச்சி காட்டினா கூட, வெளியில் பரிஸ்திதி சேஞ்ச் பண்ணால் கூட இவனை எப்படி நிச்சலமாக இருப்பானா, அசையாமல் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணினவனே. ஏன்னா அசையாமல் நிச்சலமாக இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பானது நான் 2வது அத்தியாயத்திலேயே சொல்லிக் கொடுத்தேன். ஸ்தித பிரக்ஞஸ்ய லக்ஷணம். The qualities are the traits of the man of steady wisdom. அப்போது இது ஒரு டெஸ்ட் அர்ஜுனனுக்கு. ஆனால் இந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணணும் நான் நினைக்கல. நல்லா தான் பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு பகவான். அப்படி இப்படின்னு பரவாயில்லன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு இங்கே வரைக்கும் வந்துட்டான். இப்போ இங்கே பகவான் அந்த உக்ர ரூபம் காட்ட தொடங்கின உடனே அர்ஜுனனுக்குள்ள அடுத்த உணர்ச்சி பயம் உருவாயிடுது. அதெல்லாம் பார்த்ததுனால சொன்ன 4-5 ஸ்லோகங்களுக்குள்ள உக்ர ரூபம் அப்படி இருக்கு. உன்னை வாய்க்குள்ளே எல்லாரும் போகிறாங்க, சத்தி போகிறாங்க,
நீ எல்லாம் நீ கேரட் மாதிரி பச்சை மிளகாய் மாதிரி எல்லாம் கசகசன்னு கடிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தா எனக்கு தாங்க முடியல கிருஷ்ணா, ஏற்றுக்க முடியல. நீயா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தது, பயம் வந்தது. அந்த பயத்தோட பேசி இந்த ஸ்லோகத்தில் 31வது ஸ்லோகத்தில் ஸ்ட்ரெயிட்டாக கேட்குறா, இனிமே நான் பயமாக இருக்கேன்னு சொன்ன உடனே நீ ஏதாவது கொஞ்சம் அந்த சீனில் மாற்றிருந்தால் பரவாயில்ல. நான் சொல்ல நீ இன்னும் ஜாஸ்தி பண்ணுற, பயத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணுறேன், அதனால் இவருக்கு இப்படி சொன்னால் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறார். ஆக்கியாஹிமே கோ பவான், நீ யார் உண்மையா? 2 கேள்வி இருக்குது இதில். ஒன்று இந்த உக்ர ரூபமாக காணப்படுற அசல் உண்மையா நீ யார்? நீ யார்? நமோஸ்துதே தேவ, நமோஸ்துதே தேவ வர பிரசீதா. அது கடைசியில் வச்சுக்கிறோம். 2வது கேள்வி என்னன்னா, விக்னாத்தும் இச்சாமி பவாந்த மாத்தியம். அப்புறம் ஏன்னா உன்னுடைய பிரவೃತ್ತಿயும் எனக்கு புரியல, என்ன செய்கிற நீ? அதனால் நான் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன். என்னது 2வது கேள்வி? தவ பிரவೃத்தி. ஆக்சுவலாக உன்னுடைய வேலை என்ன சொல்லு, உன்னுடைய பிரவೃத்தி என்ன? வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? இப்போ 2 கேள்விகள். நீ யார், உன்னுடைய தொழில் என்ன? இந்த மாதிரி தான் கேள்விகளை கேட்போம் லோகத்தில். அப்படின்னு சொல்லிட்டு 2 கேள்விகள் கேட்டான். அதுக்கு பதில் பகவான் இப்போ பேசுவார். 2-3 ஸ்லோகங்கள். 32வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தः லோகான் சமாஹர்த்துமிஹ பிரவருத்தः ருதேபி த்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதாः பிரத்யநீகேஷு யோதாः. கடந்த வாரம் சத்சங்கத்தில் நம்ம ஒரு கேள்வி அனுப்பி நடுவில் நான் அதை பற்றி சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் சொல்கிறேன் அது என்ன, அப்புறம் சொல்கிறேன் என்ன பகவான் சொன்னதுக்கப்புறம் தான் நான் சொல்லணும். காலம் என்பது என்ன? நம்ம எல்லாரும் காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமா? நம்ம கையில் எதுவுமே இல்லையா அப்படின்னு பேசும்போது அங்கே விதியா மதியான்னு கூட பேசியிருக்கோம். அந்த விதியா மதியானது இன்னும் ஒரு வாட்டி கொஞ்சம் வரும். அடுத்த ஸ்லோகத்தில் பகவானே அதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் அது விஸ்தரித்து சொல்லுவேன். இப்போ முக்கியமாக காலம், அந்த விதியில் தான் காலம் இருக்கு இல்லையா? என்னோடய ஃபேட்டான்னு சொல்லும் போது எனக்கு நேரம் சரியில்லை. அதான் சத்சங்கத்து வர்றதுக்கு நேரம் சரியில்லை. சில பேருக்கு தோணும் மத்தியானமே நல்லா இருந்திருக்குமே, மத்தியானம் வச்ச சாயங்காலம் வச்சா நல்லா இருந்திருக்குமே. அப்புறம் ஹாலிடேயில் வைக்கக்கூடாது. ஹாலிடே அன்றைக்கி தான் எல்லா டிவியில் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கும். ஹாலிடே அன்றைக்கி தான் வீட்டில் நிறைய வேலை பார்த்துக்கணும். வேலைக்கு போகாதவங்களுக்கு கூட சண்டே வீட்டில் நிறைய வேலை இருக்குமா? என்னது
எல்லார் வீட்டில் இருப்பாங்க, 2-3 பேர் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஸ்பெஷலாக சாப்பாட்டு பண்ணணும். அது வேறு, நம்மளும் லேட்டாக எழுந்துருவோம், அவங்களும் லேட்டாக எழுந்துருவாங்க. அதனால் நாள் முடிச்ச கொஞ்சம் அப்படி மெதுவாக போயிட்டுருக்கும், நல்லா நிம்மதியாக. அதனால் சரி, இதெல்லாம் விஷயம் பேசுவோம். நம் மேலோட்டமாக முதல் பதத்தோட அர்த்தம் சொல்லிடுவேன். இந்த 2 கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறாரு பகவான். அர்ஜுனன் கேட்டு, நீ யாருன்னு கேட்டால், உன்னுடைய தொழில் என்ன, பிரவருத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீ பகவானு வாச்ச. த கிரேட் லார்ட் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பேசுகிறார். அஸ்மி பிரவருத்தா காலஹ. நான் யாருன்னு நீ கேட்ட இல்லை, நான் ரொம்ப சக்தி வாய்ந்த, பிரவருத்தன்னா பிரபலமான, மைட்டி, ரொம்ப பிரபலமான சக்திவந்தமான அந்த காலந்தான் நான். அப்படியா? லோகத்தில் நீ யாருன்னு கேட்ட எல்லாரும், நான் ராமன், நான் கிருஷ்ணன், நான் சுப்பிரமணியன், நான் சீதா, நான் ராதா, இப்படி தானே சொல்லுவாங்க. நீங்கள் என்ன காலம்னு சொல்கிறேன்? இப்படி காலம்னு யாரும் பேரும் வச்சுக்க மாட்டாங்களே. அது எல்லாம் எதுவுமே கேட்கல, அர்ஜுனனுக்கு மனசில் தோணலாம். ஸோ நான் ரொம்ப பவர்ஃபுல், இந்த காலத்துக்கு மேலே இன்னொன்றும் பவரானது இங்கே எதுவுமே இல்லைன்னு தோணும் காலம். ஏன்னா எந்த பவர்ஃபுல்லானது, சக்திவந்தமானது லோகத்தில் எத்தனையோ வந்துச்சு, புராணங்களுக்குள்ளே வந்துச்சு, ஸ்வர்கலோகத்தில் வந்துச்சு, இங்கே வந்துச்சு, அங்கே வந்துச்சு, அந்த செஞ்சுரியில் வந்தது, இந்த செஞ்சுரியில் கூட வந்தது எல்லாம். ஆனால் ஏதாவது இந்த காலத்துக்கு மீறி, காலத்தோட எஃபெக்ட் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது இப்போ வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ அது பிரவருத்தமானது தானே. ஸோ நான் அதே. அப்புறம் என்னோடய பிரவருத்தி என்னன்னு கேட்டால் இல்லை, முக்கியமாக இப்போ இங்கே நான் இப்படி என்னோடய பிரவருத்தி பார்த்து தானே நீ பயந்துட்டேன். நான் எல்லாருமே சாவடிக்கிறேன், முடுங்குறேன், ஸ்வாலோ பண்ணுறேன், பச்சடி மாதிரி தொட்டி தொட்டி சாப்பிட்டுட்ருக்கேன். பொதுவாக இங்கே மெயினாக லோகக்ஷயக்ருத், இந்த உலகம் மொத்தத்தினே அடிய வைக்கிறது, நாசனம் பண்ணுறது, டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் என்னுடைய வேலை. பிரவருத்தகன்னா நான் இந்த யுத்தத்தில் கூடியிருக்கிற இவங்க எல்லாருமே சம்ஹாரம் பண்ணுறதுக்காக தயாராக இருந்து அவங்க எல்லாரும் சம்ஹாரம் பண்ண போகிறேன். ஸோ லோகக்ஷயக்ருத், இங்கே லோகம்னா வேர்ல்டு பொதுவான அர்த்தம். அப்புறம் இது மட்டும் டிஸ்ட்ராய் பண்ணுறது காலம், அது நாசனம் பண்ணுறது மட்டும் வேறு யாரும் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு சக்தி தான். அதனால் என்னுடைய விருத்தி வேலை அதுதான். முக்கியமாக என்ன வரல்ல டிஸ்ட்ராய் பண்ணுறது மட்டும் இல்லை, உனக்கு அசல் எதுக்கு பயம் வந்துச்சுன்னா, நீ ஏன் இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணலையா? நீ எத்தனை பேர் நீ கொலை பண்ணியிருக்க? எத்தனை ராட்சசர்களா, இவளா அவளா, எத்தனையோ பேர் போயிட்டு நீ அவங்க எல்லாரும் கூட சண்டை போட்டு, நீ சொர்க்கத்துக்கே போய் சண்டை போட்டேன். இந்திரனை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு நீ ரொம்ப இங்கே ஹீரோவாக இருக்க, நிறைய விருது டைட்டில்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டான். அப்புறம் உனக்கு ஒரு பெருமையும் கொடுத்தாங்க. என்னது, உடம்போடே நீ அப்படியே போயிட்ட சொர்க்கத்துக்கு. இது சாதாரணமாக நடக்கிற விஷயம் இல்லை. அப்படியே போயிட்டேன் நம்ம. அப்படி தேவதைகளுக்கே யுத்தத்தில் நீ சகாயம் பண்ணியிருக்கிற உனக்கு
இப்போ இங்கே பயம் வந்துச்சுல்ல, நான் ஏதோ சம்ஹாரம் பண்ணுறேன்னு பார்த்து ஏன் அது வந்ததுன்னா, உனக்கு வந்த பயம் முக்கியமாக இங்கே இருக்கிற உன்னுடைய தாத்தா குரு இவங்க எல்லாரும் கூட செத்து போகிறாங்களே. அதனால் இங்கே விஷயம் நான் சொல்லணும். அதனால் அங்கே லோகக்ஷயம்னு சொன்னால் கூட சமாஹர்த்தும் லோகான் இக, இங்கே லோகான் அనే வார்த்தை மறுபடியும் வந்துச்சா. இங்கே லோகானன்னா இந்த யுத்த பூமியிலோ கூடியிருக்கிற எல்லா யுத்த வீரர்களே, எல்லா யுத்த வீரர்களே. ஸோ சமாஹர்த்தும் லோகான், லோகான் பீப்புள், இங்கே கூடியிருக்கிற அவரே பகவானே சொல்கிறார், சர்வே யோதாக, யோதர்கள்னா யுத்த வீரர்கள் எல்லாருமே. யாரெல்லாம் இங்கே ஏ அவஸ்திதாக, யாரெல்லாம் இங்கே கூடி நல்ல ஒரு அமைப்பில் நின்றுருக்காங்க, வியூகம் போட்டு தானே நிற்கிறாங்க யுத்தத்தில். அன்றைக்கி பத்மயூகம் வந்துச்சு ஒரு நாள் இல்லையா, பத்மயூகம் வரப்போகிறது, யுத்தம் நடக்கலை இன்னும் இல்லையா. அந்த மாதிரி பல வியூகம், முதல் நாள் கருட வியூகம்லோ அப்படியெல்லாம் போட்டாங்களாமா, ஸ்ட்ராட்டஜி. சரி, அப்படி கூடியிருக்கிற இவங்க எல்லாரும் பிரத்யநீகேஷு, இன்னொரு சந்தேகம் வச்சுக்காத மனசில், அவங்கள பக்கம் சத்ருகளினால கௌரவர்கள் பக்கம் அவங்கள மட்டும்தான் நான் எல்லாரும் தீர்த்து கட்ட போகிறேன், நாசனம் பண்ணுறேன்னு. நம்ம பக்கம் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, எக்ஸப்ட் உங்கள் 5 தம்பி அண்ணாங்களை தவிர. யுத்தத்தில் நிற்கிறவங்களும் 6-7 பேர் மிச்சம் மேக்சிமம். அந்த பக்கம் 3 பேர் தான். ஏன்னா ஒருவேளை நம்ம பக்கம் இருக்கிறவங்க எதுக்கு சம்ஹாரம் பண்ணணும்னு உனக்கு தோன்றதுன்னா, அதெல்லாம் உன்னோட வேலை இல்லை, அதெல்லாம் உனக்கு புரிகிற விஷயம் இல்லை. அவங்களுக்கு ஒரு பிராரப்தம் అనేది இருக்கு, அவங்களுக்கு అనేది ஒரு கால நியத்தி இருக்கு. அதெல்லாம் பார்த்து சரியாக நடத்த வைக்க வேண்டியது நான், எனக்காக இல்லை. அவங்களுடைய பிராரப்தத்துக்கு, அவங்களுடைய கர்ம பலத்துக்கு, அவங்க செஞ்ச தர்ம அதர்மங்களுக்கு தகுந்த மாதிரி ஆனால் நடத்த வைக்கிறது நான் தான். அதனால பிரத்யநீகேஷுன்னா 2 பக்கம் இருக்கிற, அதனால் இவங்க யாருமே உயிரோடு இருக்க போகிறதில்லை. அதனால தான் காட்டிட்டேன் நீ. அதனால் இப்போவே ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்ட. என்ன பாயிண்டிங்க, இந்த லோகத்திலும் எல்லோரும் கூட இருப்போம், நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளுக்கு அணி இருப்பாங்க, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கும், பந்துகள் இருப்பாங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழணும், எதிலையும் மாட்டிக்கக்கூடாது, எதையும் நம்மளை பந்திக்கக்கூடாது. யாருமே இங்கே இருக்க போகிறதில்லை. இது எப்போது ஒரு நாள் ஏதோ சாவு பார்த்தப்போ ஞாபகம் வர விஷயம் இல்லை. ஆத்தியாத்மிக சாதகனுக்கு இது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிரயோஜனம். பயம் வந்தால் வரட்டுமே, முதல்ல சொன்னோம் இல்லை அன்னைக்கே, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அது பறந்து போயிடும், ஸ்ட்ராங் ஆகிடுவோம். அப்புறம் சாஸ்திரம் படித்து கீதா படித்து எல்லாம் செஞ்சுட்டு பக்தி பண்ண, அது பண்ண, இது பண்ண, பாராயணம் பண்ண, அந்த கிளாஸுக்கு போனேன், இந்த கிளாஸுக்கு போனேன், அப்புறம் இன்னும் ஸ்ட்ரென்த்து வரலன்னா, எமோஷ்னல் ஸ்ட்ரென்த் வரலன்னா என்ன பிரயோஜனம்? அதனால் பகவான் சொல்கிறாரு, ந பவிஷ்யந்தி, அவங்க யாரும் இருக்க போகிறதில்லை, நீ எந்த ஆசை வச்சுக்காத. அதனால் ஒடுங்க. நீ அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார், சொன்னது செய்ய வேண்டியது செய். இங்கே அது சொல்லி இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, அபி ருத்தே துவாம். இங்கே பாரு, நீ பண்ணான்னு பண்ணலன்னாலும், அசல் நீ இங்கே இருந்தான்னு இல்லைன்னா கூட அவங்க எல்லாரும் போகிறாங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு.
நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இல்லைன்னு இந்த குடும்பம் எப்படி, நான் இல்லைன்னு அவங்க எப்படி இருப்பாங்க, நான் இல்லைன்னு இந்த உலகம் என்னாகும், இந்த நாடு என்னாகும். ஆமாம். இதுக்கு என்ன பொதுவாக சொல்கிறோம், ரொம்ப சின்ன அந்த பல்லியே அந்த மேலே ரூஃபில் இப்படி நிற்கும், நின்றுட்டு 4 கால் வச்சு அந்த ரூஃப்னு பிடிச்சிருக்கிறதா, நான் தான் இந்த வீடெல்லாம் தூக்கிட்டு இருக்கேன். மக்களே கீழே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஜாக்கிரதை இருங்க, என்னை துரத்தக்கூட. அது நினைக்கும் இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தான் தெரியுமன்னா, லோகத்தில் மக்கள்னு பார்த்து தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறதே. நானும் அதனால் கொஞ்ச நாள் ஏதோ ஃபீல் பண்ணுறான், அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு இது ஆயிடும் தவிர, அதுக்கப்புறம் மறந்து போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க எல்லாம் போகிறாங்க. இப்போது வயசானவங்க நிறைய கொஞ்சம் பேருக்கு, நம்ம அப்பா எல்லாம் போயிட்டாங்க இல்லையா, எல்லாருக்கும் இல்லை சொல்கிறேன், தாத்தா போயிருப்பான், போயிட்டாங்க இல்லையா, அன்றைக்கி ஏதோ அப்படி பண்ணிட்டோம், இப்படி ஆயிடுச்சு. ஈவன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி திரும்பி இந்த ஸ்ராத்தம் வைக்கிறேன்னு கூட துக்கம் வருதில்லை, கிடுகிடுன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சிட்றோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சினிமா, ட்ராமா, டிவி அண்டு ஆஃபீஸு வருதா இல்லையா, என்ன துக்கம் இருக்குது இங்கே. சும்மா கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும் அந்த எஃபெக்ட், அவ்வளோதான். அதனால் நீ இப்போ துக்கப்பட்டு அளந்து இப்படி எல்லாம் அமக்களம் பண்ணுறான், கலாட்டில் அமக்களம் பண்ணுறான் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்காது. நீ இல்லைன்னா கூட இது நடக்க போகிறது. ரிமெம்பர் திஸ், இதுதான். அதனால் நம்மளே பகவான் திருஷ்டிలో நம்ம கூட முக்கியம்தான். ஆனால் அவர் என்ன நினைச்சாரோ, அவர் என்ன காரியம் நம்மளால் பண்ண வைக்கிறாரோ, அப்புறம் அவர் நம்முடைய பிராரப்தத்தை எப்படி நமக்கு சப்ளை பண்ணுறாரோ, நான் என்னென்னமோ பண்ணியிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி வருமா, இதெல்லாம் எப்படி நடக்கிறது, ஏன் நடக்கிறதுன்னு எனக்கு இப்போ புரியாத மாதிரி இருக்கிறதுனால, அந்த அனந்தமான ஒரு சக்திக்கு நான் கட்டுப்பட்டு நமஸ்காரம் பண்ணி பக்தியோடு இருக்கணும். அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அப்படி இருக்கிறதுனால என்னாகும், பக்தி முதல்ல பயத்தினால வரும் நல்லது தான். இப்போ அர்ஜுனனுக்கு அடுத்த 3வது அந்த இமோஷன் பகவான் பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த உணர்ச்சி பக்தி வருது. ஏன்? பயத்தினால வருது. பக்தியில் பயம் இருக்கக்கூடாது நான் பல வாட்டி சொல்லுவேன். ஆனால் முதல் ஆரம்பம் பக்தி பயத்தோடு தான் வரும். சின்னப்போ அம்மா சொல்லி சுவாமி கண்ணு குத்துவான் எப்படி மொத்தத்தில் சொல்லிவிட்டு நல்லா பழக்கப்படுத்திட்டான். அதுக்கப்புறம் நம்ம கூட பயம், இன்றைக்கி இது பண்ணலன்னு, அது கொடுக்கலன்னு, இப்படி வைக்கலன்னு, அப்படி வச்சோமே என்ன ஆகுமோ, என்ன பண்ணுவாரோ, பயம். பரவாயில்ல, பயம் இருக்கணும். பயம் இருந்தால் தான் பக்தி ஆரம்பமாகும். ஆனால் உண்மையாக பக்தி பண்ணால், புரிஞ்சுக்கிட்டு பக்தி பண்ணால், அப்புறம் அந்த பயம் பிரேமையாக மாறும், பயமே போகும். அதுதான் இத்தனை நாளில் இத்தனை அத்தியாயங்கள் படிக்கும்போது நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் விஷயம் அதுதான். அதனால 2-3 முக்கியமான வார்த்தைகள் அந்த சொல்கிறானே. அதனால் நீ யுத்தம் பண்ணலன்னாலும், நீ இல்லைன்னா கூட இங்கே யாருமே மிச்சம் இருக்க போகிறதில்லை. ஏன்? நான் முடிவு பண்ணிட்டேன், நானே முடிவு பண்ணிட்டேன்னு அவங்களுக்கு கர்மம் அப்படி இருக்க. நீ ஏன் நடுவில் அப்படி குறுக்கு உன்னுடைய தர்மமும் பண்ண மாட்டேன், அப்புறம் எல்லா தர்மத்துக்கு ஆதாரமாக இருக்கிற நானும் அந்தந்த தர்ம அதர்மங்களுடைய பாப புண்ணியங்களை கரெக்டாக சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு குறுக்கு நின்றுட்டு நீ இப்படி இருக்க, நீ அப்படி இருக்க, நீ பயங்கரமாக இருக்க, இப்படி எல்லாம் பேசுகிறேன், இதெல்லாம் விட்டுடு. அதனால் லோகத்திலும் எல்லாமே அந்த காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கேன். ஸோ இப்படி பகவான் பேசி முடிச்சுட்டாரா. இப்போ அந்த நம்ம காலத்துக்கிட்ட வருவோம். இது காலம் అనేది அன்றைக்கியோ கேள்வி கேட்டோம். காலம் என்ன, காலம் என்பது என்ன? பொதுவாக நமக்கு புரிஞ்சது கிளாக்கு பார்த்து டைம் பார்த்து, இப்போ நீங்கள் 5:45க்கு ஆரம்பிச்சிட்டிங்க, இப்படி ஏதோ சொல்லுவீங்க, இப்படி அப்புறம் கொஞ்சம் முன்ன பின் அப்படி தான் கரெக்டாக தான் முடிக்கிறீங்க, பரவாயில்ல.
ரொம்ப ரொம்ப லேட் பண்ணுறதில்ல. காலம் இது நமக்கு புரிஞ்சது. நிஜமாக காலம் என்பது இருக்கா? பகவான் இப்படி காலம் நான் என்றாரு, அது என்ன? இதுக்கு 2-3 விஷயங்கள் நம்ம சிந்திக்கணும். ஒன்று இப்படி சொல்லுவேன் காலம் என்ன, முதல்ல இப்படி டிஃபைன் இப்படி விவரிக்கவும், அப்புறம் காலம் என்பது இல்லைன்னு சொல்ல போகிறோம். என்ன? நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு சம்பவம் முடிஞ்சு இன்னொரு சம்பவம்னா ஈவெண்ட், தமிழ் வார்த்தை தான் சம்பவம். ஒரு சம்பவம் முடிஞ்சிச்சு, இன்னொரு சம்பவம் தொடங்கிச்சுன்னா அந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்புக்கு நம்ம டைம் பண்ணுறோம். அது எவ்வளோ பெரிய கேப்னு அங்கே அந்த ஜங்ஷனுக்கு டைம் பண்ணுறோம். இப்போ குழந்தை பிறந்துச்சு, பிறந்ததுக்கப்புறம் அங்கே டைம் நோட் பண்ணிங்களா நர்ஸு? நோட் பண்ணு. இப்போ அது அங்கே ஸ்டார்டிங் அன்றோம் நம்ம. எப்படி அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு? அதுக்கு முன்னாடி என்னமோ முடிஞ்சது, இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன முடிஞ்சது? இந்த ஜீவன் உள்ளே இருக்கிறது, இத்தனை மாதம் உள்ளே இருக்கிறதுனேது முடிஞ்சு போச்சு. இல்லை, அம்மாவுக்கு அந்த ப்ரெக்னென்சி வெயிட் தூக்குற வேலை முடிஞ்சது. எப்படியோ என்னமோ ஒன்று முடிஞ்சது, இன்னொன்று தொடங்கிச்சு, ஒன்று முடிஞ்சது, இன்னொன்று தொடங்கிச்சு. இந்த முடிஞ்சது தொடங்கிறது என்ன? இப்போது இந்த தொடங்கினதுக்கு முன்னாடி இருக்கிற முடிவு அதோட தொடர்பு தானே, ஒரு தொடர்ந்த மாதிரி தானே. நல்ல கவனமாக கேட்கணும். விஷயம் வந்ததுனால காலம் பற்றி. அப்போ எப்படி ஆரம்பம் அணுவே, எப்படி முடிவணுவே, எதுக்கு முடிவு, எதுக்கு ஆரம்பம், இதெல்லாம் விவகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ராகு காலம், கண்டம், முகூர்த்தம் அதெல்லாம் ஓகே. நான் வேதாந்தத்துக்கு நிஜமாக சாஸ்திரத்தை அத்தியனம் செய்யும்போது இப்படி சிந்திக்கணும். சத்சங்கம்னா சிந்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. சிந்திச்சு தான் விசாரம் பண்ணி தான் சத்தியத்தின்னு உணரணும். சும்மா வராது ஞானம். அதனால் அப்போது இது முடிவு, இது தொடர்பு, தொடர்ந்து சென்றோம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். அப்போ அந்த இது முன்னாடி முடிஞ்சதுக்கு அது கூட ஒரு காலத்தில் ஸ்டார்ட் ஆனது தானே. இப்படி பார்க்கும்போது இது எங்கே ஆரம்பம் எங்கே எண்டுன்னு இல்லை. அதனால தான் காலத்துக்கு சக்கரம் என்றோம். சக்கரம்னு சொல்லும் போது வீலுக்கு அது பிகினிங் எண்டுன்னு எங்கேன்னு சொல்ல முடியாது. எங்கேருந்துன்னு ஆரம்பித்து அது பிகினிங் தான். இந்த வாழ்க்கை అనేది காலம் என்பது ஒரு சக்கரம் மாதிரி நடக்கிறதுனால அப்போது அதில் பிகினிங்கு கிடையாது, எண்டும் கிடையாது. இது அப்படி சொன்னால் எப்படி சார்? லோகமெல்லாம் வாழ்க்கை அனுபவம் எல்லாம் அப்படி தான் இருக்கேன். ஓகே, அப்புறம் சாஸ்திரத்தில் நீங்களே அப்பப்போ சொல்லுவீங்க, வந்ததெல்லாம் போய் தான் ஆகணும். ஓகே, வாட் எவர் கம்ஸ் ஹேஸ் டு கோ. அப்போ அது ஒரு காலம் தானே. ஓகே, இதெல்லாம் ரிலேட்டிவ்லி லோக விவகாரம் பார்க்கும்போது அது ஏதோ சத்தியமாக இருக்கிற மாதிரி தோணுது. அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? செகண்ட் பாயிண்ட்டுக்கு வாங்க. சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, பொதுவாக ஒரு கேள்வி கேட்போமா, ஜென்ரல் எல்லாரும் சாஸ்திரம் கூட கேட்கும், சிருஷ்டி எப்போ ஆரம்பமாயிடுச்சு? புராணத்தில் அங்கங்கே பகவானே சிருஷ்டி தொடங்கிட்டார், முதல் பிரம்மாஜின்னு உருவாக்கிட்டார், அப்புறம் பிரம்மாஜி சிருஷ்டி ஆரம்பித்தார். இப்படியெல்லாம் கேட்குறோமா? சிருஷ்டி எப்போ ஆரம்பமாயிடுச்சு அந்த கேள்வி, இந்த கேள்வி தப்பு. அதில் ரொம்ப தோஷம் இருக்குது. அந்த கேள்வி அர்த்தம் இல்லாமல் இருக்கு. எப்படி இப்போ கேட்குறோம், சிருஷ்டி எப்போ தொடங்கிச்சன்னு சொன்னால், சிருஷ்டி தொடங்கி எப்போன்னு கேட்ட, எப்போன்னாவே காலம் வந்துச்சங்க. நீ கேட்குற காலம் அப்படின்னு அர்த்தம், சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காலம் இருந்திருக்கணும்.
ஓகே, காலம் இருந்திருக்கணும்னா அப்போ காலம் எங்கே இருந்திருக்கணும்? வென் அண்ட் வேர், எப்போ எங்கே வருமா இல்லையா? அதனால சிருஷ்டி எப்போ தொடங்கிச்சேன்னு கேட்குற கேள்வி தப்புன்னு சொல்லும் சாஸ்திரம், வேதாந்தம். புராணங்களெல்லாம் ஓகே. அதனால தான் சதுஸ்லோகி பாகவதத்தில் பகவான் வந்து எல்லா சிருஷ்டின்னு எது சொல்கிறோமோ இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி நானே தான் இருக்கேன், இது வந்ததுக்கப்புறம் நானே தான் இருக்கேன், இது எதுவுமே காணாமல் போனால் நானே தான் இருக்கேன், நானே தான் இருக்கேன்னு எப்பவுமே இருக்கேன்னு அங்கே டைம் எங்கே இருக்கேன்னு. இது ஒரு பக்கம் வேதாந்தம் சொல்கிற கருத்து. டைம் అనేది அங்கே கேள்வி கேட்டால் அது தப்பாகும். அதனால தான் பகவான் பிறந்தார், அவதாரம் எடுத்தாருன்னா அப்புறம் அது கூட இந்த விவகார லோக விவகார ரிலேட்டிவ் வேர்ல்டு கீழே தான் வரும். அதனால தான் அது அவரும் முடிஞ்சிட்டு போகிறது அந்த அவதாரம் கூட இல்லையா? அப்போது எந்த அவதாரத்துக்கு சம்பந்தம் இல்லாமல், எந்த வரவு போக்குக்கு சம்பந்தம் இல்லாமல் எப்பவுமே இருக்க, எப்பவுமே கூட சொல்லக்கூடாது. எப்பவுமேன்னா ஆல்வேஸன்னா வெகைன் என்ன பேசுவீங்க, பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர்னு பேசுவோம். அதெல்லாம் கிடையாது, தப்பு. சதேவ இதமக்ர ஆசீத், சாந்தோக்கியோபனிஷத்து, பல உபனிஷத்துகள். எப்பவுமே அந்த சத்தனது எப்பவுமே வார்த்தை புரியறதுக்கு தான் பேசுகிறோம். அதனால தான் இருக்கே. அதனால தான் ரமணர் நிறைய உபதேசங்களை இல்லை அது கூட சும்மா இரு. அப்புறம் கேட்டால் 2 வருஷம் 5 வருஷம் இருப்புதல். இருப்புதல் எப்பவுமே இருக்கு. இந்த எப்பவுமே வார்த்தை நான் யூஸ் பண்ணிட்டா அது உங்களுக்கு மிஸ்லீட் பண்ணும். ஆனால் யூஸ் பண்ணாமல் கம்யூனிகேட் பண்ண முடியாது என்னால். ஆர் ஏபிள் டு ஃபாலோ மீ? புரியுறதா? கஷ்டம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சார் நேராக அடுத்த ஸ்லோகம் அப்படி கேட்கக்கூடாதா? நீங்கள் எல்லோரும் இப்போ சீனியர் வேதாந்த ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஸ்ரத்தையோடு பகவத்கீதைன்னு டீப்பாக படிக்கிறீங்க. பகவத்கீதையில் பிஹெச்டி உங்களுக்கு எல்லாம் இருக்குது. இது இன்னொரு நம்முடைய இன்னும் கிட்ட அனுபவத்துக்கு வருவோம். சிருஷ்டி டிஸ்ட்ரக்ஷனுக்கு அனுப்புறோம் இல்லையா? சிருஷ்டி பிரளயம், அது நாசனம். இப்போது தூங்குக்கு அப்புறம் என்ன சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு சம்பவம் முடிஞ்சு இன்னொரு சம்பவம் தொடங்கிட்டேன். நெனவனே சம்பவம் கனவு நெனவு ரெண்டும் அது முடிஞ்சு தூக்கமனே சம்பவம் தொடங்கிறது. சொன்ன விஷயமே தானே சார். எதுக்கு இது சொல்கிறேன்னா, ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த சம்பவத்தில் கனவே சொல்கிறேன் கொஞ்சம் முதல்ல. என்ன கனவு காண்றீங்க, அதில் கூட என்னென்னமோ நடக்கிறது. ஆனால் கனவு இத்தனை மணிக்கு பார்த்தானே அது யாருக்காவது தெரியுறதா? கனவுல கூட நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கலாம். அந்த ஈவெண்ட்ஸு அந்த டைமுக்கு வெளியில் நீ பார்க்குற டைமுக்கு சம்மந்தம் இருந்திருந்தேன்னா, காலம் சத்தியமாக இருந்திருந்தேன்னா, நீங்கள் எழுந்திரிச்சதுக்கப்புறம் நான் 12:30 மணிக்கு கனவு பார்த்தானது மெமரியில் ரிஜிஸ்டராக இருந்திருக்கணும். ஈவெண்ட் ரிஜிஸ்டர் இருக்கு, ஈவெண்ட் நடந்த டைம் ரிஜிஸ்டர் ஆகிறது இல்லை. அப்படின்னா டைம் இல்லை, கனவுலேயே டைம் இல்லை. சரி, தூக்கத்துக்கு வரணும். எதுக்குன்னா அங்கே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. தூங்கினதுக்கப்புறம் திரும்பி எழுந்துருவோமா, ஈவெண்ட் மாறிடுச்சு. அது ஒரு ஈவெண்ட்டு தான், தூக்கம் கூட. ஆனால் அங்கே பூர்ணமாக நமக்கு ஒரு விடுதலை, நம்ம ஸ்வரூபத்துக்கு கெட்ட இருக்கிறோம் நம்ம. ஆனால் அங்கே அக்ஞானம் అనేది கொஞ்சம் தெர இருக்கு, மறைச்சிருக்கு. தவிர அது நினைவுல இந்த ஞானத்துக்கு சத்சங்கத்துக்கு அது நீக்கிக்கிட்ட அந்த தெர முடிஞ்சு போயிடுச்சு வேலை.
அங்கே என்ன ஆகிறது? டைம் இல்லை. தூக்கத்தோட எழுந்திரிச்சதுக்கப்புறம் இந்த டைம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க நான் 6 மணி நேரம் தூங்கிட்டேனே. தூக்கத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது டைமுடைய நினைவு இருக்க? டைம் இல்லாதனால, எப்போ అనేది இல்லாதனால, எங்கே అనేది தேசமும் இல்லாமல் ஆயிடுது. டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆர் கேன்சல்டு. இப்போது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கன்க்ளூஷனுக்கு வாங்க. எப்போ மனசு கிளம்புறதோ அது கூடவே டைமு கிளம்புறது. இப்போது டைமும் இருக்குன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோ. இப்போ அதுக்கு மறுபடியும் எப்படின்னா, எப்போ சிருஷ்டி இருக்கான்னு எப்போ நடந்துச்சுன்னு கேட்டோம் இல்லை? முதல்ல சிருஷ்டி எப்போ தொடங்கிச்சோ அப்போ தான் டைம் தொடங்கிச்சு. அப்போ தான் எங்கே எப்போன்னு 2 வார்த்தை அப்போ தான் தொடங்கிச்சு. அப்படி தான் சொல்லணும். அப்படின்னா காலம் என்பது சிருஷ்டி ஆனும்போதே தொடங்கி வருது. அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்லிட்டு மனசு. சரி, தூக்கத்தில் மனசு அடங்கி போச்சு, எங்கோ மறைஞ்சு போச்சுன்னு எல்லாருக்கும் அனுபவம் தானே. அது அப்படியே அடங்கி மறைஞ்சு போனதுனால தான் நிம்மதியாக தூங்குகிறோம். அது ஆக்டிவாக இருந்தால் தூக்கம் வரல சுவாமி நேற்று நைட்டு ஆகிடுதப்போ. அது ஃபுல்லாக அது மூடிக்கணும், இல்லாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அடங்கி போகணும். சரி, அப்போது எதுவுமே இல்லை, சிருஷ்டி இருக்கா? சிருஷ்டி என்ன? உங்கள் வீடு வாசல், உங்கள் உடம்பு, அது இது எதுவுமே இல்லை. மறுபடியும் மனசு எப்போ கிளம்புறதோ டைம் வருது. அப்போது சாஸ்திரம் என்ன சொல்லுவோன்னா, காலம் என்பது நித்தியம் இல்லை, சத்தியம் இல்லை, காலம் என்பது இல்லை. இருக்கேன்னு ஒரு வேளை இங்கே தோணுறது இது எல்லாமே டைம் இஸ் எ கான்செப்ட் ஆஃப் த மைண்டு. மனசு உருவாக்குற ஒரு கான்செப்டு. கான்செப்டுன்னா என்ன தெரியுமா? அவங்க இந்த தியரியை கொடுத்தாங்க, இந்த கான்செப்ட்ஸை, இந்த தீசிஸ் கொடுத்தாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறோமா, அதெல்லாம் மாறும். எந்த கான்செப்ட் எந்த தீசிஸ் கூட பர்மனெண்ட்டாக இருக்க லோகத்தில். போன நோபல் ப்ரைஸ் வாங்கின அவர் கொடுத்த தீசிஸு கான்செப்ட் எல்லாம் அடுத்த இன்னொருத்தர் வந்து அதெல்லாம் தப்புன்னு சொல்லி அது குப்பத்தொட்டில் போட வச்சு இன்னொரு நோபல் ப்ரைஸ் வாங்குகிறான். இதுதானே சயின்ஸ் போயிட்டுருக்கேன். பூமி உருண்டையாக இல்லைன்னு முதல்ல எதேதோ சொன்னாங்க, ஃப்ளாட்டாக இருக்குன்னா எல்லோரும் நம்பிட்டான். எல்லா மதங்கள் அந்த காலத்தில், நம்ம மதம் இல்லை, ருஷிகள் இல்லை, அந்த அப்பப்போ பிறந்த மதங்கள். அதனால் அது மதத்தில் ஒரு விஷயமாக எடுத்து வச்சுக்கிட்டான். பாப்போம், அங்கே யாரோ ஒரு சயின்டிஸ்ட் பிறந்து அவன் வந்து பூமி சப்பாத்தி மாதிரி ஃப்ளாட்டாக இல்லை உருண்டையாக இருக்குன்னு சொன்னால் அவன் உடனே கொலை பண்ணிட்டாங்க, ஹேங் பண்ணி. பார்த்தீங்களா? அந்த விஷயங்கள் எப்போ ரிலிஜனில் எடுத்துக்கிட்டு அது நீ அப்படி சொல்லக்கூடாது, பாப்பம் பயம் வந்தாங்க, மதம் வந்தாங்க, பைபிள் வந்தாங்க, அவனை கதம் பண்ணிட்டான். நடந்த விஷயம் எங்கே ஹிஸ்ட்ரியில். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி எங்கே எதுவுமே நடக்கலை. யாராவது வெத்திரேகமாக சார்வாக்கராகட்டும், வேறு சில பேரெல்லாம் பேசிட்டோம். நாஸ்திகர்கள் நிறைய பேர் பேசிட்டாங்க, ருஷிகளுக்குள்ளேயே இருந்தான்னு கூட யாருன்னு எங்கே இப்படி பண்ணது கிடையாது. அவனு பாட்டுக்கு அவன் இருக்கட்டும். ஆனால் சாஸ்திரம் சத்தியம் சொல்கிறது எப்பவுமே சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போது இது கொஞ்சம் தான் சொல்லிகிட்ருக்கேன், இனிமேல் டீப்பாக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு காலம். இன்னும் நிறைய இடத்துல நிறைய டிஸ்கஷன் வரும்போது அப்பப்போ கொஞ்சம் நம்ம கூட சிந்திக்கணும். இந்த 3-4 விஷயங்கள் போதும் காலம் பற்றி. பகவான் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் 33வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் மயைவேதே நிஹதாः பூர்வமேவ மயைவைதே நிஹதாः பூர்வமேவ நிமித்தமாத்ரம் பவ சவ்யசாச்சின்னம் மாத்ரம் பவ சவ்யசாச்சின்னம்.
அடுத்த இந்த 2வது ஸ்லோகத்தில் 33 பகவான் வந்து தொடர்ந்து பேசுகிறாரு. பதார்த்தம் சொல்கிற முதல்ல இதில் முக்கியமான கருத்து ஒன்று இருக்குது. அப்புறம் தஸ்மாத், அதனால் புரிஞ்சுதா, நீ கேட்ட 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டானா, நான் காலஸ்வரூபம், என்னோடய வேலை வந்து எல்லாத்தையும் அடிச்சிருது, சரியா, நாசனம் பண்ணு. அதனால் தஸ்மாத், அதனாலன்னு இல்லை, அதனாலன்னு சொன்னால் நான் இப்போ சொன்னதெல்லாம் அர்ஜுனன் புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். அதுக்கு தான் உங்களையும் நான் சொல்லிட்டேன். என்ன நீங்கள் காலம் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணுறேன்னு எனக்கு பிடிக்கல. அப்போது நான் ஒன்று பூஜை பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியெல்லாம் சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ விவரம். தஸ்மாத்துன்னா அதெல்லாம் முன்னாடி பேசுனதெல்லாம். அதனால் என்ன பண்ணுறது, துவம் உத்திஷ்ட, நீ தயாராகிடு யுத்தம் பண்ணுறதுக்கு. எழுந்திரிச்சு இந்த யுத்தம் பண்ணி நல்ல பேர் வாங்கிக்கோ. லபஸ்வ யசா, பேர். நீ யுத்தம் பண்ண, நீ தான் ஜெயிக்க போகிறேன்னு கூட நான் காட்டிட்டேன். இனிமேல் உனக்கு எது சந்தேகம்? ஸோ ஏந்திரு, யுத்தம் பண்ணு, சத்ருகனை ஜெயிச்சிடு, நல்ல பேர் வாங்கிக்கோ. ஜித்வா சத்ருன் லபஸ்வ யசா. அப்புறம் சத்ருகன் எல்லாம் நாசனம் பண்ணி நல்ல பேர் வந்துச்சு. அர்ஜுனா கில்ட் ஆல் த கௌரவாஸ் அண்ட் மெனி பீப்புள் டைட் அண்ட் காட் விக்டர்னு நாளைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் உன்னுடைய பெரிய ஃபோட்டோ போட்டு எல்லாம் வரும். டிவியில் ஹெட்லைன்ஸில் எல்லாம் எங்கே பார்த்தா அதே 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 வரும். அப்புறம் அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு தான் கட்சி ஜெயிச்சுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் மினிஸ்டர்ஸ் ஆகிடுவீங்க இல்லையா, ராஜ்யம் உங்களுக்கு தானே. அப்புறம் உங்கள் ஆட்டம். புங்ஷ்வ சம்ருத்தம் ராஜ்யம், இந்த நல்ல ப்ராஸ்பரஸ், ரொம்ப சம்பதையோடு கூடியிருக்கிற இந்த ராஜ்யத்தினை நீங்கள் அனுபவிக்கலாம். நீங்கள் எல்லோரும் அவங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பகவான் இங்கே இதெல்லாம் சொல்லி, நிஜமாக சொன்னது புரிஞ்சுதே உனக்கும். ஏத்தே பூர்வமேவ நிகதாக மயா, இங்கே இவங்க எல்லாருமே நீ வந்து சும்மா ஒரு டம்மி பொம்மை வச்சு நிற்க வச்சா அதுக்கு நீ அம்பு விடுற மாதிரி தான். நான் அவங்கள எல்லாருமே ஆல்ரெடி ஐ கில்டு, நான் எல்லாரும் அவங்களையும் கொலை பண்ணியாச்சுன்ற, சம்ஹாரம் பண்ணியாச்சு. பூர்வமேவ அப்படின்னு அர்த்தம் என்ன, அவங்களுடைய கர்மா, பாப கர்மா, பிராரப்த அவங்களுன்னு ஆல்ரெடி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் முடிவு பண்ணி அங்கே எல்லாம் என்ன நடக்கணும் அது நடக்கிற மாதிரி டிஸ்ட்ராய். ஸோ இவங்க எல்லாருடைய இதெல்லாம் உனக்கு தெரியாது, எனக்கு சர்வக்னனால் எனக்கு தெரியும். இவங்க எல்லாரும் அதனால தான் இவங்க சத்து போகிறதையும் நான் காட்டிட்டேன், சரியா. என்ன எப்படியாவது இவ்வளவு சொல்லி புரிய வச்சு ஒரு பக்கம் அவனுக்கு ஞானம் வர வச்சுட்டு அவனை எமோஷனலாக ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு தர்மத்துக்காக அவன் யுத்தம் பண்ண வச்சு யுத்தம் பண்ணுறதுக்கு அவனுக்கு நிற்கணும். இப்போது அதுதானே ப்ராப்ளம் ஆரம்பித்ததே. அதனால் பகவான் இவன் எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி இவனை புரிய வச்சு, காம்ப்ரமைஸ்னு புரிய வச்சு, ஏத்தே பூர்வமேவ நிகதாக மயா, என்னால் அவங்க முன்னாடியே ஆல்ரெடி சம்ஹாரம் செய்யப்பட்டவங்கள தான். அப்போது நீ என்ன தெரியுமோ, பவ ஹே சவ்யசாச்சின், அர்ஜுனன்னு ஒரு பேர் வச்சு அழகாக பகவான் கூப்பிடுறாரு. சவ்யசாச்சின்னு அர்த்தம், நீ வந்து இடது கை மட்டும் இல்லை, வலது கை மட்டும் இல்லை, இடது கையிலையும் அம்பு விடக்கூடிய சக்தி இருக்கிறவன் நீ, அதுதான் அர்த்தம். அதுக்கு அர்ஜுனனுக்கு அப்படி இருக்குதாம்மா. பொதுவாக நமக்கு ஒரு கையில் ஏதுறதுன்னு இன்னொரு கையில் ஏத முடியுமா? நிறைய வேலை இதுக்கு பழக்கமானது இதில் பண்ண முடியறதில்லை. அப்போது அந்த ஆச்சரியன்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம், விலுவித்யா.
அது நீ வந்து ரொம்ப சுலபமாக இந்த கையிலும் ஓகே பண்ணுற, அன்பு விடுறது அதெல்லாம் அஸ்திரங்கள் இந்த கையிலும் பண்ணுறேன். சவ்யசாச்சின் உனக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இப்போ வந்து இங்கே முக்கியமான வார்த்தை பவ நிமித்த மாத்திரம். நீ சும்மா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்துட்டு இந்த வேலை பண்ணு அனே வார்த்தை நிமித்த மாத்திரம். இந்த நிமித்த மாத்திரம் இந்த வார்த்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் போன வாரமே உங்களுக்கு இந்த விதி மதி அనే விஷயத்தின் பேசியிருக்கோம். இப்போ அது கொஞ்சம் இன்னும் கூட எலாபரேட் பண்ண வேண்டியிருக்கு இப்போ இங்கே. ஏன்னா பகவான் இப்படி நிமித்த மாத்திரமனே வார்த்தை உபயோகப்படுத்தி சொல்லிட்டாரு, வியாசர் அது எழுதிட்டாரு. இப்போது இது சரியாக புரிஞ்சுக்கலன்னா இந்த மாதிரி வார்த்தை இருக்குன்னு நமக்கு தெரியாது, பகவத்கீதை எல்லாம் தெரியாது. ஆனால் இதோட ட்ராப்பில் நம்ம எல்லோரும் இருக்கோம். அதான் சொல்கிற விஷயம் கவனமாக கேட்கணும். நிறைய வாட்டி இது சொல்லுவோம், ஏன்னா தலையெழுத்து என்ன பண்ணுறது, என்ன தலை ராத்தை. அப்புறம் அவர் பண்ண வைக்கிறாரு, இப்படியெல்லாம் நடக்கிறது. இப்படியெல்லாம் இந்த பக்தி இதில் வரும்போது சொல்லுவோம். நானே இந்த வியாசபீடத்தில் வந்து பல வாட்டி சொல்லியிருக்கேன், அடிக்கடிக்கு சொல்லுவோம், எல்லாம் அவருடைய ஆக்ஞனால தான் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் எல்லாம் அவருடைய ஆக்ஞனால நடக்கிறது, அவர் பண்ணுறாரு, அவர் தான் எல்லாம் செய்ய வைக்கிறாருன்னு என்ன அர்த்தம் இது இங்கே? அதனால தான் அங்கே அன்றைக்கி பேசிட்டோம், இந்த வில் பவராக ஃபேட் ஆனது ரெண்டு கான்ஃப்ளிக்ட் வருமென்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, பிராரப்தத்துக்கு நம்முடைய வில் பவருக்கு கான்ஃப்ளிக்ட் வரும். பிராரப்தம்னா நடந்துகிட்டே இருக்க, நான் என்ன பண்ண, என்னுடைய வில் பவர் நீ உபயோகப்படுத்தணுமா வேண்டாமா எனக்கு தெரியல, இப்படிலாம் அந்த சந்தேகம் எதுவுமே வரக்கூடாது. அன்றைக்கே சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா அது படிச்சுக்கணும். என்னது இந்த நிமித்த மாத்திரம். ஸோ இது வந்து சும்மா நமக்கு முடியாதப்போ அப்படி இப்படிலாம் ஆகும்போதும் எல்லாம் பகவான் தான் பண்ணுறாரு, எனக்கு கையில் ஒன்றும் இல்லை, அப்படி நான் என்ன முயற்சி பண்ணுறது என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போய் என்ன ஆகும், சோம்பேறி மாதிரி ஆகி ஃபேட்டலிசம் இதுக்கு பேர் இங்கிலீஷில். ஃபேட்டலிசம்னா என்ன கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரயத்தனமே பண்ணாமல் ஃபேட்டலிசம் இதுக்கு பேர். அப்படிப்பட்ட இதுக்கு தமிழில் அங்கெல்லாம் என்ன சொல்லுவோம், அவரின்றி ஒரு அணு அசையார். அப்பா இப்போ இது சரியாக புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, சொல்கிறதுக்கு நல்லதாக இருக்கு. ஆனால் அது எப்போ சொல்லுவோம், அது ஏதோ காரணத்தினால அப்படி நடந்துச்சுனால அப்புறம் அதே மறந்துடுவோம், அப்புறம் திரும்பி அகங்காரத்தோடு பிரவர்த்திப்போம். இப்படி அப்படி கிடையாது இப்படி கிடையாது மாதிரி நடுவில் நிற்கிறோம். நம்ம நடு ரோட்டில் நம்ம அவசரத்துக்கு தகுந்த மாதிரி சிலவாட்டி என்னுடைய கர்மம் ஃபேட்டுன்றோம். அப்புறம் சில இடத்துல மட்டும் நான் தான் சாதித்தேன், எனக்கு அந்த சக்தி இருக்கு, வித் வில் பவர் ஐ டிட் இட் இப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறது? முதல் பகவான் தான் எல்லாமே, நான் சும்மா அவருடைய கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு சொன்னால் அதில் 5 தோஷம் வரும், 5 மிஸ்டேக் தோஷம் வருது. என்னன்னா, ஒன்று வந்து இப்போ பகவான் தான் எல்லாம் பண்ணுறாரு, அவர் கையில் நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொன்னால், இங்கே பாருங்க, காரு ஓட்டுற, காரு போய் எங்கே மோதிச்ச கார் மோதிக்கிட்ட காரு ஓட்டுறவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா, காருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களே? அப்போது இங்கே நீ இப்படி சொன்ன பகவான் தான் எல்லாம் நடத்துகிறாருன்னா அவர் தான் காரு ஓட்டுறாருன்னு அர்த்தம். இங்கே காரு ஓட்டுறதுன்னா நம்முடைய வாழ்க்கை சம்சாரத்தின்னு நடத்துறது அவர் தான் அர்த்தம். அப்படி என்ன பகவான் மேலே பெரிய தோஷம் என்னன்னா அவர் சம்சாரி சொல்லலாமா?
சரி, அனலைஸ் பண்ணு. பகவான் எப்படி சம்சாரி ஆகிடுவார்? ஏன்னா சம்சாரின்னா யார்? யார் துக்கப்பட்டுட்டு இருப்பானோ அடிக்கடிக்கு அவனு சம்சாரி. சம்சாரத்தில் இருந்து கூட துக்கப்படலைன்னா நீ பரமாத்மா. பகவானுக்கு எங்காவது துக்கம் இருக்கிற மாதிரி அழுற மாதிரி இருக்கா? அவர் அலறதே அப்புறம் அவருக்கு துக்கம் இருந்துச்சுன்னா அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் சார், அவருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம்னு அவர்கிட்ட கோவிலுக்கு போவீங்களா? அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவீங்களா? அப்போ எந்த அர்த்தத்தில் எல்லாம் அவர் தான் பண்ணுறாருன்னு சொன்னால் நீ தப்பிச்சுக்கிறதுக்கா? பாருங்கள், லாஜிக்கு சிந்திச்சா இப்படி இருக்குல்ல. அப்போது சம்சாரித்துவம் பகவானுக்கு வருது, ஏன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. அப்போ நீ தாராளமாக நான் சம்சாரி இல்லைன்னு சொல்லலாம். சம்சாரியில் நான் துக்கப்படுறதில்லை, எனக்கு துக்கம் இல்லை. அவர் எல்லாம் பண்ணுறாரு, அவரது தான். கார் எக்ஸாம்பிள் சொன்னது அது. ஆனால் அப்போது ஒரு தோஷம். சரி, அவருக்கு அந்த தோஷம் கொடுத்தா எது? அவர் சம்சாரி சார், நானும் ஃப்ரீ. ஃப்ரீன்னா எனக்கு ஒன்றும் ஒட்டுக்காது. இது கர்மா பலம் பந்தம் இது எதுவுமே ஒட்டுக்காதுன்னு. ஆனால் நீ எனக்கு என்னோடய தலையெழுத்தை கர்மம்னு சொல்லிகிட்ருக்கேன். அப்பப்போ நான் ரொம்ப பந்தத்தில் இருக்க, எதுவுமே விடமாட்டேங்கன்னு சொல்கிறேன். நீ என்ன பேசுகிறேன்? இதான் அதான் எது பேசுகிறேன்? நீ என்ன புரிஞ்சது? ஒன்றும் புரியல. நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷனில் தான் வாழ்க்கையில் அந்த பக்கம் ஒரு பக்கம் பக்தின்னு சொல்லி அதையும் இல்லாமல் ஞானம் இது இல்லாமல் பேச்சு அப்பப்போ சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு வாழ்க்கைன்னு என்னமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் முடிகிற விஷயம் இல்லை. இந்த பிரச்சனை ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், நல்ல விசாரணை பண்ணணும். சரி, அப்போ அவர் சம்சாரி இல்லை. அப்போ நான் என்ன ஆகிட்டேன்? நான் அசம்சாரி ஆகிட்டேன். ஜீவன் ஆப்போசிட்டாக. ரெண்டாவது தோஷம், அவருக்கு தான் எல்லா ப்ராப்ளம், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம். ஏன்னா அவர் தான் நீ பண்ணுறார். எப்படி கார் டிரைவருக்கு தான், காருக்கு ஒன்றும் இல்லை. கார்னு யாரும் திட்டமாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சின்ன அடிபட்டிருக்கும், ஆனால் அதுக்கு இன்னும் தெரியாது, ஒன்றும் சொல்லலை. கோர்ட்டுக்கு டிரைவர்னு தான் கூப்பிடுவாங்க, கார்னு கூப்பிட மாட்டாங்க. அப்போ நீயே ஏன் பயப்படணும்? எல்லாம் அவர் தானே. அவர் சம்சாரி பண்ணி விட்டுடும், நீ அசம்சாரி. இது ரெண்டுமே தோஷந்தான். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்த்தா ஜீவன் தான் சம்சாரியாக இருக்கிறான். ஏன் சம்சாரின்னு யார்? ஹூ சேஸ் ஆல்வேஸ் சம் சாரி. சுவாமி சொல்லுவார். இல்லைன்னா அவர் ஜென்ஸுன்னு கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன, ஹூ ஆல்வேஸ் ஹோல்ட் சம் சாரி இஸ் கால்டு சம்சாரி. மொத்தத்தில் ரெண்டு தோஷம். மூணாவது என்னாகும்? இப்போது சரி, அவருக்கு கொடுத்துட்டோம் சம்சாரன். ஆனால் இங்கே பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கை இருக்குல்ல, அனுபவம் படுறது ஏதோ இங்கே எல்லாமே. அப்போது அவர் ஏன் சில பேர் எல்லாருன்னு இப்படி துஷ்டர்களாக பிறக்க வைக்கிறாரு, செய்ய வைக்கிறாரு? அவர் தான் எல்லாம். சில பேர்னு மட்டும் நல்லா அப்படி பணம் கொடுத்துட்டு அப்படி எல்லாம் ஜம்முன்னு பங்களோ கார் மேலே கார் இப்படியெல்லாம் சில பேர்னு வைக்கிறாரு. யுத்தோப்பியாவில் அங்கெல்லாம் பார்த்தா அவங்க ஸ்கெலிட்டன் மாதிரி சாப்பிட்றது கூட இல்லாமல் அப்படி என்ன ஆகும்? மூணாவது தோஷம். அப்போது எல்லாம் அவர். அப்போ இதெல்லாம் கூட அவர் தானே ஆயிருக்கணும் பண்ணது. பகவானுக்கிட்ட பக்ஷபாத புத்தி இருக்கு சொல்லுவீங்களா? இதெல்லாம் நேராக சொல்கிறது இல்லை, உள்ள மனசில் வச்சுக்கிட்டு கொடப்புக்கிட்டு கூவி கூப்பிட்டேனே, உனக்கு காது இல்லையா, கண் இல்லையா, ஹிருதயம் இல்லையா, நீ என்ன கல்லான்னு. அவர் நானும் கூவி சாஸ்திரம் பேசியிருக்கேனே, நீ போனியா, கேட்டியா? மூணாவது பக்ஷபாத புத்தி பகவானுக்கு தோஷம். நீ எல்லாமே விதிதானி சொன்ன அதுக்கு தான் பாயிண்ட்டு. அப்புறம் நாலாவது பாயிண்ட் என்ன ஆகும்? தோஷம். அப்போது அவர் தய இல்லாதவன், ரொம்ப க்ரூர ஸ்வபாவம். ஏன் இப்படி இப்படி கொடுமைப்படுத்துகிறாரு?
இப்படி கஷ்டப்படுத்துகிறார் பக்ஷபாத புத்தினால். அப்போது அவருடைய குணகணங்கள், கல்யாண குணங்கள் பகவானுக்கு எதுவுமே இல்லை. அப்போது நீ விதிதான் சொன்ன இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. கல்யாண குணம் எதுவும் இல்லை, எல்லாம் பார்ஷியாலிட்டி, பக்ஷபாத புத்தி. அதனால் அவருக்கு கூட ராகமும் துவேஷம் இருக்கு. ஏன்னா சம்சாரி அவர் தானே. ராகத்வேஷம் பகவானுக்கு. சில பேர் மேலே அவருக்கு ரொம்ப ஒட்டுகிறார், சில பேர்னு விரக்கிறார். ராகத்வேஷம். அடுத்தது 5வது தோஷம் என்ன வருமன்னா, இப்போது இத்தனை தர்மசாஸ்திரம், தர்மம் பற்றி புருஷார்த்தத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா. இந்த தர்மம் என்னென்னது தர்மசாஸ்திரங்கள் பேசுமா. அந்த தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் அவர் என்ன, அப்போ அதையும் கூட அவர் தான் எழுதியிருக்கணும், அவர் சொல்லியிருக்கணும். அப்போ அந்த தர்மசாஸ்திரம் அதெல்லாம் அவருக்கு தான். அவர் தான் ரமணாலயத்துக்கு போய் கிளாஸ் படிக்கணும், அவர் தான் திருப்புகள் கேட்கணும், அவர் தான் எல்லாம் பண்ணணும். நான் எதுக்கு தர்மசாஸ்திரம் படிக்கணும்? சம்சாரி அவர் தானே, பக்ஷபாத புத்தி அவருக்கு தானே, ராகத்வேஷம் அவருக்கு தானே. அவர் கொஞ்சம் ஒழுங்க நடந்துக்கணும், அவர் கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்கணும். அதனால் தர்மசாஸ்திரம் படிச்சுக்கோ, நீ தான் எழுதி வச்சுட்டு இல்லை நிறையா, உனக்கு தான் எல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்டேன். தோஷம் ஆகிடுதா இல்லையா? 5 ஆயிடுச்சு. கடைசியில் என்ன ஆகுமுன்னா, இப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்சாரி, பக்ஷபாத புத்தி, அவருக்கு குரூர ஸ்வபாவம், அப்புறம் சும்மா தர்மசாஸ்திரம் மட்டும் எழுதி வச்சுருக்காரு, ஒழுங்க படிச்சுக்கிறது இல்லை. என்ன ஆகும் அப்போது? கன்ஃபியூஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட், குழப்பம் அண்டு டக் ஆஃப் வார், கான்ஃப்ளிக்ட், இதெல்லாம் கூட பகவானுக்கு தான் இருக்கணும். ஆனால் எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லுவீங்களா நீங்கள் யாராவது? இப்போ இங்கே பேசுனது எல்லாமே கூட, எனக்கு சம்சாரமே இல்லை, ஒட்டுக்கலை, எனக்கு ராகத்வேஷமே இல்லை, எனக்கு பக்ஷபாத புத்தி இல்லை, எனக்கு தர்மசாஸ்திரம் எந்த கிளாஸுக்கு போக வேண்டியதே இல்லை, எனக்கு கான்ஃப்ளிக்டே கிடையாது, கன்ஃபியூஷனே கிடையாது சொல்லுவீங்களா? சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? அதெல்லாம் சொல்லாமல் இதெல்லாம் அவருக்கு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது இங்கே. ஆனால் இந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு நான் எதுக்கு இவ்வளோ பேசிகிட்ருக்கேன்? நிமித்த மாத்திரமன்னாரு. இது தெரியாமல் நம்ம மனசு எல்லாருக்குள்ள சாஸ்திரம் ஒழுங்காக படிக்காமல், குருவுடைய கைடன்ஸ் இல்லாமல், பகவானோட விஷயம் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் நடத்துகிற வாழ்க்கையெல்லாம். அர்ஜுனனுக்கு இப்போது குழப்பம் ஆரம்பம் என்ன? மோகம், சோகம், பயம். அப்போ இதெல்லாம் நமக்கா இருக்கு, பகவானுக்கு அவருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்துச்சுன்னா நீ அவர்கிட்ட போய் நிற்கிறேன் ஒரு விதத்தில். அப்புறம் நீ நாஸ்திகன் ஆகிடலாம். ஆனால் நாஸ்திகன் நான் சொல்லிக்காம அது சொல்லிக்கிறதுக்கு ஒரு வெக்கம் இருக்கிறதுனால நான் நாஸ்திகன் தான் சொல்லுவேன். உள்ள ஒன்று புறம் ஒன்று உள்ள இப்படி ஆயிட்டு. இதுக்கு பேர் தான் ஹிப்போக்ரட்டிக் பர்சனாலிட்டி. இதுதான் மெஜாரிட்டி நம்ம எல்லோருடைய வாழ்க்கை. சாஸ்திரம் படித்து புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கலன்னா அதுக்கு தான் இவ்வளோ அனாலிசிஸ் தேவைப்படுறது. ஸோ இந்த மாதிரி 6 தோஷங்கள் வருது. சரி, தோஷங்கள் பற்றி சொல்லிட்டோம். இப்போ கடைசியில் ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன? அன்றைக்கி சொன்ன மாதிரி ஞாபகப்படுத்தணும். விதியும் 50%, மதியும் 50% அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னு என்ன சார்னா, நம்முடைய வில் பவர்னு கடவுளுடைய தர்மமான வில் பவர், அவருடைய வில் பவர் தர்மம். நம்ம வில் பவர்னு பகவானுடைய வில் பவர் கூட அலைன் பண்ணி வாழ்க்கை நடத்துறது. அதனால் பூர்ணமாக அவரன்னு சொல்ல முடியாது, அப்புறம் இல்லைன்னா பூர்ணமாக நானே எல்லானே சொல்ல முடியாது. ரெண்டுத்தையும் ஜாக்கிரதையாக டீல் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு போகணும். இதுக்கு எங்கே சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இதுக்கு என்ன ஆதாரம்னா
பகவான் கிருஷ்ணரே 6வது அத்தியாயத்திலோ 5வது ஸ்லோகத்திலோ சொன்ன விஷயம் ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் நான் இப்போ இங்கே பேசியிருக்கேன். உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்துஹு ஆத்மைவ ரிபுராத்மனஹ. லிஃப்ட் யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப், நெவர் டிக்ரேட் யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப். சும்மா எல்லாமே தலை இழுத்தன்னு சொல்லி நீ பிரயத்தனம் பண்ணாமல் இப்படிலாம் பேசாது. டூ யுவர் ஜாப். அப்புறம் அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த விஷயம் புரிஞ்சிச்சுன்னா பிராரப்தம் అనేది ఆరబ్ధ కర్మ ఆరబ్ధం ఇది ప్రకర్షణేన ఆరబ్ధం ఇది ప్రారబ్ధం. அப்படின்னா இந்த ஜன்மத்தில் இந்த சரீரத்து மூலமாக இந்த 60 வருஷம் 70 வருஷத்துக்கு என்ன இதுக்கு வரணுமோ நடக்கணுமோ அந்த புண்ணிய பாப்ப மிக்சரை வந்து அதெல்லாம் பார்ஷல் பண்ணி ரிலீஸ் பண்ணி அனுப்பிச்சாச்சு, வந்துச்சு. அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பேர் பிராரப்தம். இதில் 3 விதமாக அதோடைய பவர் இருக்கும். இந்த லெவல் என்னது? ஒன்று வந்து பிரபல பிராரப்தம், ரொம்ப சிவியர் பிராரப்தம் இருக்கும் சில பேருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை நிறைய நாள் கூட பிரபல பிராரப்தம், வெரி ஸ்ட்ராங்லி இட் இஸ் எஃபெக்டிங், ஆட வைக்கிறது, தாங்க முடியலாத மாதிரி வியாதி ஆவது, பிரச்சனை ஆவது, ப்ராப்ளம் ஆகுது. அது மட்டும் இல்லை, பிரபலமானது சுகம் கூட இருக்கலாம். பணம் கொட்டுன்னு வந்துகிட்டே இருக்கிறது, நிறைய லக்ஸரிஸ், நிறைய சுகங்கள், நிறைய எவ்ரி திங் இஸ் ஃபைனாக இருக்க கொஞ்ச நாள் இருக்கலாம். அப்படி பிரபல பிராரப்தம் எல்லாருக்கும். யாருக்கு என்னன்னது யாருக்கு தெரியாது, அதை வந்துடும் போகும் நடக்கும். 2வது மத்தியம பிராரப்தம், மீடியமாக இருக்கும், அவ்வளோ பெரிய தொந்தரவு பண்ணல, கொஞ்சம் வந்துச்சு போச்சு. அப்புறம் அதுக்கு பெருசாக நம்ம கண்டிக்க வேண்டியதில்லை, அது பாட்டுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணல, அதுதான் அர்த்தம். சுகமாவது துக்கமாவது ரொம்ப தொந்தரவு பண்ணல. அடுத்தது துர்பல பிராரப்தம், ரொம்ப வீக், ரொம்ப வீக் பிராரப்தம். அப்படின்னா அசல் அது தோணவே இல்லை, இருக்கிறதே தெரியல. இப்போது இதில் அந்த பிரபலமான பிராரப்தம் வந்தால் கூட அதோடைய தாக்குதலுக்கு நம்ம இப்போ அசையாமல் இந்த ஞானம் பக்தி வச்சுக்கிட்டு இருக்க முடிஞ்சால், மனசு ஷேக் ஆகாமல் இருக்க முடிஞ்சால் அதுக்கு பேர் வில் பவர்னு நீ உபயோகப்படுத்துகிறேன்னு அர்த்தம். ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். வில் பவர் வேறு எதோ சாதிச்சு அந்த வில் பவர் இல்லை. பிராரப்தம் எப்படி இருந்தால் கூட, ரொம்ப சுக பிராரப்தம் வந்ததுனால கூட என்னுடைய வில் பவர் అనేది பகவானோட வில் பவர் தர்மத்து கூட அலைன்மெண்ட் ஆகிருக்கிறதுனால இந்த சுகங்களை பார்த்து ஏமாந்து போயிட்டு அதர்மமாக பிரவர்த்திக்க மாட்டேன். ரொம்ப துக்கம் வந்துச்சு, பிரபல பிராரப்தம் தாங்க முடியாதது, அதனால பகவானுடைய தர்மத்தினை, அவர் சொன்ன தர்மத்தின் எல்லாத்தினையும் விட்டுடுவேன், தர்மம் எல்லாம் போய் பகவான் போய் அனு இப்படி சொல்லி அப்படியும் ஆக மாட்டேன். அப்படி இந்த நிலையில் இப்படி உபயோகப்படுத்த முடிஞ்ச உன்னுடைய புத்தி சக்தினி, யூ ஆர் யூஸிங் த வில் பவர் ப்ராப்பர்லி. அதுதான் பகவான் சொன்னார், உன்னை நீயே உத்தரிச்சுக்கணும், உன்னை நீ அவமானப்படுத்திட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் செய்ய முடியாது அப்படியெல்லாம் சொல்லாது. இந்த வில் பவர்னால அந்த பிரபல பிராரப்தோட தாக்குதல்னு கூட நீ தாங்கிக்கலாம், தாண்டி போகலாம். இதுதான் சாதனா. இது நமக்கு இது இன்னும் கிளியராகி நம்ம மனசில் இந்த விஷயம் தெளிவாக நிற்கணும். அதுக்கு தான் எனக்கு இந்த ஸ்லோகத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இது பார்த்தோம். ஸோ ஸ்லோகத்தோட அர்த்தமும் சொல்லியாச்சு. கடைசியில் இதுக்கு ஒரு ஜோக் இல்லை, தமாஷா ஒரு சுபாஷிதம் எதிர்க்கு, அது நல்லா மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம், யாரோ எழுதியிருக்காங்க சொல்லலாம். ஆனால் அது இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. ஒருத்தன் சொல்கிறான், இந்த பிராரப்தம் பற்றி பேசும்போதும் நிறைய பேர் எனக்கு எங்கெங்கே பகவத்கீதை கிளாஸு என்னை வீட்டில் விட மாட்டாங்க, என்னை வர முடியாது, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, ஏதோ கோவிலுக்கு போய் கொஞ்சம் அப்படி சந்தனம் அதெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா ஏதோ வீட்டில் சுவாமி கும்பிடுதுன்னா பண்ணுறேன். சாஸ்திரமா குருவா
தொடர்ந்து படிக்கணுமா, இத்தனை வருஷமா, ஓஹோ, இதெல்லாம் பெரும்பாலும் லோக்கல் அப்படி தான் இருக்காங்க. உங்கள் வீட்டிலே சில பேருக்கு நீங்கள் சொன்னால் நீங்கள் வருவாங்களே, என்ன அவங்க இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, மாஸ்டர் நல்லா சொல்லலை, கிருஷ்ணர் நல்லா சொல்கிறாருங்க, சொல்லி கூட்டிட்டு வாங்க பார்க்குறேன். சேலஞ்ச். அப்போது நம்மளுக்கு புரிஞ்சது, இது அவங்களும் கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்லலை, நம்மள்னு ஏதோ பெருசாக சொல்லிக்கிறது இல்லை, விஷயம் சத்தியத்தினே தெரிஞ்சுக்கிறோம். நம்ம தான் இந்த சத்சங்கத்தில் இருந்து இது கேட்குறவங்கள நம்ம தான் சரியான வாழ்க்கையை நடத்துகிறோம், நடத்த போகிறோம், அது சரியாக வச்சுக்கிறோம். வேறே இந்த விஷயம் காதில் போய் ஹிருதயத்தில் சேரலைன்னா வாழ்க்கை ஏதோ நடந்து போயிடும், முடிஞ்சு போயிடும். பட் திரும்பினி அந்த இல்லாத ஒரு காலத்தில் வந்து நீ மாட்டிக்கணும் மறுபடி. இந்த ஸ்லோகம் சொல்லலை, ஹரிணாபி ஹரேணாபி பிரம்மாணாபி ச சுராதபி. என்ன சொல்கிறாருன்னா, சிவனாலேயோ விஷ்ணுனாலேயோ பிரம்மதேவனாலேயோ இல்லை வேற ஏதாவது தேவதா, ராகு கேது ஆதி இந்த என்ன சொல்கிறேன், லலாட்டலிக்கிதா ரேகா, இங்கே ஏதுன்னு அந்த ரேகா பரிமாற்றும் ந சக்கியத்தே, யாரும் மாற்ற முடியாது. நல்லா இருக்கே சார் ஸ்லோகம், இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அடுத்த வாரம் சொல்லுங்க. எதுக்கன்னா இந்த சுபாஷிதம் எழுதுனது சார், நிறைய பேர் இப்படி தான் பேசுவாங்க. யாருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு, உத்தரேத ஆத்மனாத்மான்னு பகவான் சொன்னது கேட்கறதுக்கு விரும்பலை. எனக்கு வசத்துக்கு பகவான் ஆஹா ஊஹானுவேன், இல்லைன்னு அவன் மட்டம் தட்டி பேசுவேன், எல்லாம் ஏதோ பண்ணுவேன். சரி, இங்கே போதும், நிறுத்துறோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.